வந்து சூப்பரா இருக்கு. அந்த கரண்டிலே மசாலா இருக்கும். அதனால தான் வந்து நான் அதிலேயே வந்து ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இந்த குழம்பு பிடிக்கும். இன்னைக்கு வந்து நெத்திலி கருவாட்டு குழம்பு பண்ண போகிறேன். இப்போ நெத்திலி கருவாட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி. புளி கரைசல் வச்சுருக்கேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா, தேங்காய் வந்து தேவைக்கு தான் நான் வச்சுருக்கேன். உப்பு, எண்ணெய் எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க நம்ம குக்கிங்குள்ளே போயிடலாம். வடை சட்டியை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டாச்சு. தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டுக்கோங்க நீங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா வதங்க விட்டுறலாம். உப்பு வந்து ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும், என்னுடைய சமையலில் நான் வந்து வெங்காயம் எண்ணெயோடைய நான் வந்து மிளகாத்தூளை ஆட் பண்ணிடுவேன். ஏன்னா பிரைட் கலர், ரெட் கலர் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் வெங்காயத்தோட மிளகாத்தூளும் சேர்த்துட்டேன் நான். கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்க விட்டுறலாங்க. நான் கத்திரிக்காயோடைய பெனிஃபிட்ஸ்லாம் போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்க விட்டுறலாம். என்னுடைய பிரியாணி வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி எடிட்டிங்கில் வந்து பேசும்போது சின்ன சின்ன தவறுகள் வந்து வரும். அதை யாரும் தப்பாக பெருசாக எடுத்துக்காதீங்க. போக போக அதை நான் சரி பண்ணிப்பேன் நான். இப்போ வெங்காயம் தக்காளி கூட எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துருவோம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் சின்ன சின்ன எடிட்டிங் மிஸ்டேக்கு, பேசுகிறது எல்லாமே சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யும். அதை வந்து நான் போக போக மாற்றிப்பேன். யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. இப்போ கருவாடையும் நான் சேர்த்துட்டேங்க. இப்போ கருவாடு வந்து இப்படி தான் நம்ம சேர்த்தோன்னா அந்த கருவாட்லேயும் உப்பு தன்மை எல்லாம் சேர்த்து நல்லா இறங்கும். இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்துட்டு இந்த எண்ணெயோடையே வதங்க விடணும். தண்ணியெல்லாம் இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம். இந்த எண்ணெயோடையே வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கருவாடு, நெத்திலி கருவாடு எல்லாத்தையும் நல்லா உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுறலாம். இப்போ வதங்கி வந்துட்டுருக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அந்த எண்ணெயிலையே வந்து வதங்க விடணும். கருவாட்டு குழம்பு ஆஹா சூப்பராக இருக்குங்க. நீங்களே இந்த நெத்திலி கருவாடு வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குக்கிங் தெரியாதவங்க என்னுடைய குக்கிங் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கரம் மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. புளி கரைசலையும் ஊற்றிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக புளியை ஊற்றிக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அந்த எண்ணெயிலே வந்து இது வதங்க விட்டுறணும், சுருளை விட்டுறணும். அப்போ வந்து நல்ல ஒரு திக்னஸ் வந்து கிடைக்கும் நமக்கு. கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் இந்த ஸ்டேஜில் நல்லா வேகட்டும். கருவாடும் அந்த இதிலையே வந்து வேகணும். கருவாடு வந்து இந்த வாட்டி நான் நெத்திலி கருவாடு எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப க்ளீனாக தான் இருந்துச்சு. அதில் வந்து செதில்கள்லாம் கிடையாது. நல்லா க்ளீனாக இருந்தது இந்த கருவாடு. ஒரு சில கருவாடில் வந்து மண்ணெலாம் இருக்கும், நல்ல செதில்கள் இருக்கும். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வாட்டி நான் வாங்கியிருந்தது ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அதனால் ஈஸியாக இருந்தது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. பாருங்கங்க, ரொம்ப சூப்பராக அழகாக ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நல்லா இருக்குது பாருங்கள், கலரை பார்க்கும் போதே வந்து சூப்பராக இருக்குது. அந்த கரண்டிலேயே மசாலா இருக்கும். அதனால தான் வந்து நான் அதிலே வந்து தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறேன் நான். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா பெண்களுக்கும் தெரியும், நம்ம வந்து கிச்சனில் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். யாருமே அந்த மசாலா அந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை வந்து குழம்புல ஊற்றுறது வழக்கம் தான் எல்லாருக்குமே வந்துட்டு.
நான் வீடியோக்காகலாம் வந்து ரொம்ப இதெல்லாம் செய்ய மாட்டேன். நான் எங்கள் வீட்டில் எப்படி நார்மலாக நான் பண்ணுறேனோ அதே தான் வீடியோலேயும் வந்து பண்ணிகிட்ருக்கேன், பேசிக்கிட்டும் இருக்கேன். சின்ன சின்ன தவறுகள் வரதான் செய்யுது. அதை வந்து தவறாக எடுத்துக்க வேண்டாம். போக போக மாற்றிக்குவேன் நான் அதை வந்துட்டு. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றிட்டேன். இது நல்லா கொதி வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுவேன்னா, மூடி வச்சுட்டு நல்லா அந்த காய்கறிகள்லாம் வேகட்டும். தேங்காய் வந்து தேவைக்கு, இப்போ உங்கள் வீட்டில் காரம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா, நாங்களும் காரம் சாப்பிட மாட்டோம் மோஸ்ட்லி. தேங்காய் வந்து தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் தேங்காய் வந்து காமிச்சேன், ஆனால் இதில் சேர்க்கலை நான். ஆமாம், அது சேர்க்காமலே அந்த கிரேவி வந்து நல்லா சூப்பராக, அந்த கருவாட்டு குழம்பு வந்து நல்லா திக்காக நல்லா வந்துருந்துச்சு. அதனால் நான் தேங்காய் வந்து சேர்க்கலை. தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வந்து மல்லி இலையும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா போட்டுட்டு கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரணும். கருவாடு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் வந்து நல்லா வெந்து வரணும். மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சுட்டு ஸ்லிம்லேயே வச்சு அதை வந்து வேக விடணும். அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா வந்து கொதித்து அந்த முருங்கைக்காய் எல்லாமே வந்து நல்ல ஒரு வெந்து வர ஸ்டேஜில் இருக்குது. பார்த்தீங்களா, குழம்போடைய கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கலர் வரணும். அப்போ தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிம்லேயே வச்சு மூடி வச்சிடலாங்க. அப்போ அந்த குழம்பு வந்து அவ்வளோதான், ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கட்டும். இப்போ நெத்திலி கருவாடு நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. இந்த நெத்திலி கருவாடு வந்து நெத்திலி கருவாடில் மாசி பண்ண போகிறேன். அதை தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்த்துடலாம். இப்போ நெத்திலி கருவாடு வந்து இப்போ தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு காஞ்ச மிளகா, வெறும் காஞ்ச ஒரு வடை சட்டியில் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு காட்டி வறுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ காட்டுறது வந்து எதுக்குன்னா, அந்த நெத்திலி கருவாடு ரொம்ப க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி க்ளீனாக இருக்கும் போது நீங்கள் கழுவலாம் வேணாம், மாசிக்கு வந்து கழுவ வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சட்டியில் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. க்ளீனாக இருக்கிறனால நான் சொல்கிறேன். க்ளீனாக இல்லைன்னா நீங்கள் அதை கழுவி எடுத்து அதை வந்து வடை சட்டியில் போட்டு வறுத்து காய வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் வந்து இதை கழுவலை. இது ஆல்ரெடி க்ளீனாக இருக்கிறனால இதை கழுவ வேண்டாம். க்ளீனாக இருக்கிறனால நான் வந்து வடை சட்டியில் போட்டு இது பண்ணிவிட்டு ஒரு காஞ்ச மிளகாவையும் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து ஆற விட்டுறலாம். தேங்காய் வச்சுருக்கிறேன் பக்கத்தில். இப்போ பாருங்கள், வறுத்து எடுத்து அதை ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து பாருங்கள், கருவாடையும் காஞ்ச மிளகாவையும் ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். நான் மாசி பண்ணுறோம், நெத்திலி கருவாடு. இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது நெத்திலி கருவாடு மாசி. இப்போ வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. இது சூப்பராக, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெத்திலி கருவாடையும் காஞ்ச மிளகாவையும் போட்டு எடுத்து ஒரு மிக்சியில் அரைச்சிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் இறக்கிட்ட பிறகு கொஞ்சமாக வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவாட்டு குழம்புக்கும் இந்த கருவாடு மாசிக்கும் நெத்திலி கருவாடு மாசிக்கும் அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னுடைய குக்கிங்கை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து கோஸ் கீரை பொரியல் பண்ண போகிறேங்க. இப்போ இந்த கருவாட்டு குழம்புக்கு வந்து சைடிஷ் வந்துட்டு மாசி ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கோஸ் கீரை பொரியல் பண்ண போகிறேன். கோஸ் கீரை வந்து வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, தேங்காய், அந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் கோஸ் கீரையில் போடுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. சாப்பாடு ராஜ சாப்பாடு இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. குக்கரில் வந்துட்டு கோஸ் கீரைக்கு தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகெல்லாம் நல்லா வெந்து வரணும், பொரிஞ்சு வரணும். உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது கடுகு போட்டுட்டு வெங்காயம், தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். நான் குக்கரில் வந்து எதுவுமே வந்து இந்த காய்கறி என்னென்னா ஒரு விசில் வச்சோன்னா சூப்பராக சீக்கிரமாக ரெடி ஆகிடும். கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சு வர ஸ்டேஜில் கருவேப்பிலையை நம்ம போட்டுக்கணும். இப்போ செவந்து வருது. இந்த ஸ்டேஜில் வந்து
நான் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். நான் தெரியுதுங்களா, உளுத்தம்பருப்பு செவந்து வருது. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். காய் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கோஸ்கீரையும் போட்டுக்கலாம். கோஸ்கீரையும் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பிங்க் கலராக இருக்குது, இந்து உப்பு தான் நான் சேர்க்குறேன் நான். அதே நீங்களும் சேர்த்துக்கோங்க. அது நம்ம உடம்புக்கு கொஞ்சம் நல்லது தான் அது. இப்போ கொஞ்சம் வதங்க விட்டுறலாம் அதை. நெத்திலி கருவாட்டு குழம்பு, நெத்திலி மாசி செஞ்சு காமிச்சேன். அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தேவைக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் போடுவீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா வதங்க விட்டுறலாம். நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு அதை நல்லா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி இருந்தால் கொஞ்சம் வற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் 1 கப்பு. நான் பேசுகிற இந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கவிதைகள் பிடிச்சிருக்கா? பெண்களை பற்றின விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், ஒரு விசில் வச்சிடுறதுக்காக விசில் போட்டுட்டேன் நான் கோஸ்கீரைக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுக்கும் போது சீக்கிரமாக அது ரெடி ஆகிடும். இன்றைக்கி வாழை இலை விருந்தில் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி வாழை இலை போட்டு வச்சுருக்கேங்க. வாழை இலை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நம் தமிழர்களின் பாரம்பரிய பண்பாடு. இப்போ வாழை இலையில் ரைஸ், ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன் நான் இன்றைக்கி. உங்களுக்கு வாழை இலையில் சாப்பிட்றது பிடிக்குமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கருவாட்டு குழம்பு, முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட நெத்திலி கருவாட்டு குழம்பு, அதையும் நம்ம ரைஸில் வச்சிடலாம். வாழை இலையில் சாப்பாடை பார்க்கும் போது பசியை அதிகமாக தூண்டுதுங்க. இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மாசியையும் இதில் வச்சிடுறேன். நெத்திலி கருவாடு மாசி, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளீனாக இருக்கிற கருவாடெலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்போ தான் மண் அதோடைய செதில்கள்லாம் இல்லாமல் நம்ம சாப்பிடும் போது ஈஸியாக இருக்கும். கோஸ்கீரை பொரியலையும் வச்சிடலாம். உண்மையிலே சாப்பாடு வேறு லெவலாக இருந்ததுங்க இன்றைக்கி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாடு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயந்தான். நெத்திலி கருவாடு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்பளமும் வச்சாச்சுங்க. இன்றைக்கி வாழையில விருந்தில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தான். வாங்க பசியாறலாம். உங்களுக்கு இது மாதிரி வீடியோ இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரசமும் வச்சுருக்கிறேங்க நான். ரசமும் தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாமும் வாழுவோம், விவசாயிகளையும் வாழ வைப்போம். பாய் காய்ஸ்.